ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பூரி குருமாவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பைசி பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நான் சீரகம், சோம்பு, பொட்டுக்கடலை, தேங்காய், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் அரைச்சி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க ஒரு சைடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிளாக் செசமி சீடு, கியூமினு, அப்புறம் சியா சீடு, ஒயிட் செசமி, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பவுலில் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம நார்மல் பூரி கிடையாது, இது கொஞ்சம் ஹெல்த்தியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பூரி நம்ம செய்ய போகிறோம். ஓகேயா, இந்த பூரி வெரி டேஸ்டியாக இருக்குது மக்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு டர்மரிக் போட்டுக்கோங்க, மேத்தி கூட நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு நம்ம கடலைப்பருப்பு இருக்குல்ல மக்களே, கடலைப்பருப்பு நம்ம பருப்புக்கெல்லாம் போடுவோம்ல, பருப்பு வடைக்கு, அந்த கடலைப்பருப்பை வந்து என்ன செய்யுங்கன்னா தனியாக கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஓகேயா, அதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்குள்ளே நம்ம மீன் டைமில் இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள், கடலைப்பருப்பை நான் ஊற வச்சுட்டு இதை நான் வந்து அரைச்சி நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஓகே, எடுத்து வச்சு இந்த மாவு கூட, கோதுமை மாவு கூட சேர்த்துட்டேன். பாருங்கள் கலர் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், கோதுமை மாவு நம்ம அந்த கிமீன் எல்லாம் போட்டாலும் அது கூட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சைடு வச்சுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து குருமா பண்ண போகிறோம். குருமா பண்ணுறதுக்கு நல்லா ஒரு குக்கரில் கருவேப்பிலை, உளுந்து, அப்புறம் வந்து பட்டை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து நல்லா கொதிக்கட்டும். ஓகே, இது டெம்பரிங். ஓகே, நல்லா இது பண்ணட்டும். ஓகே, பட்டை மிளகா இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க, கொஞ்சம் டைம் கொடுத்து வதங்க விடுங்க. ஓகே, இதில் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ஓகே, நல்லா ப்ரௌன் ஆகிட்டு நல்லா வதங்கட்டும். அப்புறம் நீங்கள் ஜிஞ்சரும் கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே கரண்ட் யூஸ் பண்ண தேவையில்லை, இது வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஆமாம், நல்லா வதங்கட்டும், அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சரியா, நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிஞ்சரும் இது பண்ணி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஜிஞ்சரும் கார்லிக்கும் ஆடிங். இது வந்து டர்மரிக், கொரியாண்டர், சில்லி பவுடர், இது வந்து டொமேட்டோ அண்டர். ஓகே, அது கூட அது பேஸ்ட்டாக இருக்குது, நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொரியாண்டர். ஓகே, இது எல்லாத்தையும் கொரியாண்டர் பவுடர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை உள்ளே நான் வந்து குக்கருக்குள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இது நல்லா வதங்கட்டும் மக்களே. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மீன், பொட்டுக்கடலை, தேங்காய், அப்புறம் பட்டை, கிராம்பு, இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சைடு கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம பூரி போடுறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த பூரியை நல்லா இப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் மக்களே. நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.